கிடையாது, ஒரு சம்பவத்தோடு கூட இந்த செய்திக்கு நேரம் நாம் போகிறோம். வெளிநாடுகளில் ஒரு பெரிய சபையினுடைய ஒரு காரியத்தில் சபையினுடைய கூடம், அந்த சபைக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ பார்த்தா கதவு திறந்திருக்கு. ஒரு பணக்கார ஒரு மனிதர் அந்த இடத்துல அந்த சபைக்கு ஜெபம் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காண்டி வர்றாரு. அப்போ ஒரு அம்மா எல்லாத்தையும் மாவு போட்டு கூட்டிட்டு இருக்கிறாங்க. அதை கூட்டிட்டு இருக்கும் பொழுது அவர் பார்க்குறாரு, நல்ல ஒரு சேவையை செய்கிறாங்க, பரவாயில்ல, இவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் எளிமையான ட்ரெஸ்ஸோட அவங்க அதெல்லாம் கூட்டிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே சரி பரவாயில்ல உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி தன்னுடைய பையிலிருந்து என்ன பண்ணாங்க, ஒரு நல்ல ஒரு தொகையை எடுத்து அந்த அம்மாட்ட கொடுத்து காட் பிளஸ் யூ, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா தேங்க்ஸுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நேராக கொண்டு போய் காணிக்கை பொட்டியில போட்டாங்க. போட்டுட்டு என்னடா நம்ம காணிக்கை பொட்டி இதுக்கு கொடுத்தா காணிக்கை பொட்டியில போடுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா அலங்காரமான ஒரு உடையோடு வந்தாங்க. இவர் எந்த கார் எடுத்துட்டு வந்தாரோ இதை விட விலை மதிப்புள்ள ஒரு கார் எடுத்துட்டு போனார். சொல்ல புரியுதுங்களா? இவர் எப்படி முடிச்சுட்டாரு. என்னடா நம்ம என்னமோ தான தர்மம் பண்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம், அந்த ஒரு சேவையை செஞ்சுட்டு போயிருக்கேன், நம்ம அதுக்கு போய் பணம் கொடுத்துட்டேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அவருடைய உள்ளம் வெட்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு காரியத்தை புத்தகத்துல நாம் வாசித்து இருக்கிறோம். சரி, இப்ப நாம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னா, நாம் ஆண்டவருக்கு எதை கொடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து எதை கொடுக்கவில்லை, எதை கொடுக்க விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில காரியங்களை நமக்கு புரியும். அப்போ நாம அதுல இருந்து நம்ம என்ன செய்யலாம், மாறிக்கொள்ளலாம் அப்படிங்கறத இந்த வேத வசனத்துல நாம் தியானிக்க போகிறோம். மார்க் எழுதின புத்தகம் 10வது அதிகாரம் 17 இருந்து 23 வசனங்கள் வரை நாம் வாசிக்க கேட்டோம். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பகுதி தான், கொஞ்சம் வாசிக்கலாம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அதற்கு இயேசு நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக அறிந்திருக்கிறாயே என்றால் அதற்கு அவன் போதகரே எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றால் இயேசு அவனை நோக்கி அவனிடத்திலே அன்பு கூர்ந்து உன்னிடத்திலே ஒரு குறைவு போதுமானது. இந்த இடத்துல என்ன வாசித்து பார்க்கிறோம், ஒரு மனிதன் என்ன கேட்கிறான், நித்திய ஜீவனை அடைய வேண்டும், பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தெய்வம் இல்லாத ஒன்றுக்காக நம்ம இயேசுநாதரை பிடிச்சுக்கிட்டு கும்பிடுறோங்கிறது கிடையாது. மற்ற எல்லா வாழ்க்கையை காட்டிலும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் மரணத்துக்கு பின்பதான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை நம்முடைய பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்கிற நித்திய வாழ்வுக்குரியதான வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. இது எல்லாருமே நம்ம விசுவாசிக்கிறோம், அதனாலதான் கிறிஸ்தவத்தில் இருக்கிறோம். ஆகவே அவன் என்ன கேட்கிறான், அந்த நித்திய வாழ்வுக்கு போக நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், கட்டளைகளை நிறைவேற்று. அப்புறம் என்ன சொல்றாங்க, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அதுல ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குது, வாசிக்கலாமே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆமென். இது எல்லாருமே கிறிஸ்தவ வாழ்க்கையில உள்ளவங்க அத்தனை பேருமே இது என்ன செய்வாங்க, செய்வாங்களா, கடைபிடிப்பாங்க. காரணம் என்ன, இதுதான் பேசிக். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, கட்டளைகளை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம், நாமும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஆனா இத பேசிக்க விட்டுட்டு இப்போ ஒரு ஆண்டு ஒரு புதுசா ஒரு டைட்டில் ஒன்று கொடுக்கிறார். வாசிங்க, வாசிங்க, வாசிங்க. பார்த்து அன்பு கூர்ந்து உன்னிடத்துல இன்னொன்னு குறைவு இருக்குப்பா,
நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவர் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்தபடினாலே கேட்டு மனமடைந்து துக்கத்தோட போனான். அப்ப ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு வெறுமனே வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரா? கட்டளை நிறைவேற்றியாச்சுங்க. திரும்ப போய் ஆண்டவரை நான் என்ன செய்யணும், வேற ஏதாவது இருக்குதா சொல்லுங்க, இதெல்லாம் நான் செஞ்சிட்டேனே, இது பேசிக், இதை செஞ்சுட்டேன், வேற ஏதாவது இருக்குதா? அப்ப அவன் கேட்கிற கேள்வி என்னன்னா, இதெல்லாம் எனக்கு சாதாரணம், இதெல்லாம் எனக்கு ஜுஜிபி, அப்படிதானே? ஆமா, இதெல்லாம் சிம்பிளுங்க, இதெல்லாம் செஞ்சுட்டேன், வேற ஏதாவது ஹார்டா இருக்கா சொல்லுங்க. இப்ப அந்த லெவல்ல தான் நான் கேட்டிருக்கிறான். இப்ப அவரு அதுக்கு என்ன சொல்லிட்டாருங்க ஒரு பதில், ஏப்பா இன்னும் ஒரு குறை இருக்குப்பா. என்னப்பா? உன் எல்லாத்தையும் வித்துட்டு என் பின்னாடி வந்துரு. இப்போ என்ன செஞ்சுட்டான், அவனுடைய சிந்தை எங்க இருக்குங்க? ஐஸ்வர்யத்தில் இருக்குது. அவனுடைய சிந்தை தன் வைத்திருக்கிற பொருளாதாரத்தில் இருக்குது. இப்ப அதுல வந்து கையை வச்சுட்டாரு. இப்ப இவனுக்கு தேவை நித்திய ஜீவனா பொருளா? பொருள் தான் அவனுக்கு தேவை. அதனால என்ன பண்ணிட்டான், போயிட்டான். எனக்கு நித்திய ஜீவன் தான் என்ன பண்ணுவான், பொருளை விட்டுட்டு போயிருப்பான். ஆண்டவர் பொருளை விடுவதற்காக சொல்லவில்லை. கர்த்தரை நம்புகிறவர்களோ செழிப்பான். ஆபிரகாம் ஆண்டவர் ஐஸ்வர்யன் ஆக்கினாரா இல்லையாங்க? ஆசீர்வதிச்சாரா இல்லையாங்க? எங்கேயாவது கர்த்தருடைய பிள்ளைகளை வறட்சி வச்சிருக்கிறாரா? இல்ல, செழிப்பாதான் வச்சிருக்கிறார். ஆகவே உங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க தரித்திரனா வாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனால் கீழ்ப்படிதலையும் விசுவாசத்தையும் சொல்லுவதற்காகத்தான் ஆண்டவர் இன்னும் ஒரு கட்டளை அவன்கிட்ட கொடுக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த 17ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்களேன். மார்க் 10:17. வழியிலே போகையில் ஒருவன் ஓடி, சாரி, மார்க் 19 வாசிங்க. 10:19. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாது. இதை நம்ம வாசிச்சு பார்த்தோம் இல்லைங்களா? இதெல்லாம் சடங்குக்கான காரியங்கள், ஆராதனைக்குரிய காரியங்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில 2 விதமான காரியங்கள் இருக்குது. ஒன்று, ஆராதனைக்குரிய காரியங்களிலே நாம் ஜெபிக்கிறோம், நம்ம அதிகமாக வேண்டுதல் பண்ணுகிறோம், நம்ம குடும்பத்துக்காக ஜெபம் பண்றோம், அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்றோம், மற்ற எல்லா காரியத்துக்காக நம்ம என்ன செய்யறாங்க, நாம ஜெபம் பண்றோம். வேதத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோமா இல்லையோ, ஆனா என்ன செய்யறாங்க, வாசிக்கிறோம். அப்போ எல்லா காரியத்திலையும் நம்முடைய ஆசாரிப்புக்கான, அதாவது ஆராதனைக்குரிய காரியங்களை நிறைவேற்றும். ஆலயத்துக்கெல்லாம் வர்றோம், ஜெபம் எல்லாம் பண்றோம். இப்ப இதெல்லாம் எதுக்குங்கன்னா, ஆராதனைக்குரிய ஃபண்டமெண்டல் பேசிக்கான காரியங்கள். ஒரு மனிதன் ஆராதனைக்குரியவனாக, ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் அவன் ஆலயத்திற்கு போக வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வேதங்களை வாசிக்க வேண்டும், கூட்டங்களிலே கலந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் வந்து என்னங்க, ஒரு பேசிக்கான காரியம். ஆமென். இந்த பேசிக்கான காரியத்தை அவன் செஞ்சுட்டான். இப்ப ஆண்டவர் எதை கேட்கிறாரு, இதை நிறைவேற்றியாச்சுப்பா. இன்னொரு காரியம் தான் அவர் என்ன சொன்னாருங்க, 21ஆவது வசனம். இப்ப எதை சொல்றாரு, எப்பா இதெல்லாம் பேசிக்கான காரியம். ஒரு கடினமான ஒரு காரியம் இருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், நீ உலகத்தை வெறுக்க முடியுமா? உன்கிட்ட பணம் இல்லாமல் நான் வாழுவேன், என் ஆண்டவர் கொடுக்க சொல்லிட்டா கொடுத்துருவேன் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வருமா? சரி, அப்படிதானங்க பண்ணாரு. ஆண்டவரை நான் என்ன செய்யறேன், நாளத்தனையாவது நான் திரும்ப கொடுத்து விடுகிறேன். ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு, 2 காசு இருந்தது, அதையும் போட்டுருச்சு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருங்க, எல்லாரும் காட்டினீங்க, யார் அதிகமா கொடுத்தது? அந்த அம்மா தான் அதிகம் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மாட்ட காசே கிடையாது, இருக்கிறதே 2 காசு தான், அதையும் கொடுத்துருச்சு. அப்போ அந்த கீழ்ப்படிதலைத்தான் ஆண்டவர் என்ன செய்யறாங்க, அதிகமாக அவர் ஆண்டவர் என்ன செய்யறாங்க, ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனா இருக்க. அந்த அம்மா அப்படியே வெறுமனையா விட்டுருவாரா? இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னை கனப்படுத்தினால், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் நான் அவனை கனப்படுத்துவேன். என் ஊழியத்துக்கு நீ 1 காசு கொடுத்தினா, 2 காசு கொடுத்தினா, அதுக்கு என்ன பண்றாங்க, அதனை பலனை நான் திரும்ப தரேன். ஒரு நாளும் ஆண்டவர் நமக்கு கடனாளி அல்ல. நம்ம என்ன செய்யறோமோ அத்தனைக்கும் அவர் என்ன செய்யறாங்க, அதற்கு தகுந்ததான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்புறம் என்ன கேட்கிறாரு, அவன் ஐஸ்வர்யத்து மேல் கண் போகாதே, அதை விட்டுட்டு என்னோட வாப்பான அந்த ஐஸ்வர்யத்து மேல விட முடியலங்க. அவனுடைய செல்வாக்கை அவனால விட முடியல, அவனுடைய பெருமை அவனோட விட முடியல, அவனுடைய உலக அந்தஸ்தை விட முடியல, அவன் தோற்று போகிறான். ஆண்டவர்கிட்ட வந்து முதல்ல துக்கமா போன மனுஷன் ஒருத்தன் தாங்க வேதத்துல, வேற யாரும் துக்கமா போகவே கிடையாது. அப்ப அவனால என்ன நடந்தது, அவனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள்
ஒரு சடங்கான ஒரு ஆராதனைக்குரியங்களை தாண்டி ஒரு காரியம் இருக்கிறது என்பதை இந்த வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. புரியுதுங்களா? நாம இயல்பா வாழ்ற வாழ்க்கை, ஆராதனைக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம் என்று சொல்கிறோமே, அதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது கீழ்ப்படிதலும் விசுவாசத்தையும் கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அதுதாங்க நித்திய ஜீவனை கொண்டு போகுது. எப்படிங்க? பரலோகம்னு ஒண்ணு இருக்குது. நம்ம பார்க்காத கடவுளையும் போகாத சொர்க்கத்தையும் பத்தி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆமே, கடவுளை பார்க்கல இல்லைங்களா, போகாத சொர்க்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அப்ப நம்முடைய உள்ளத்துல எதுங்க அதிகமா இருக்குன்னு சொன்னா விசுவாசம் அதிகமாக இருக்கிறது. அந்த விசுவாசம் இல்லை என்று சொன்னால் நித்திய ஜீவனை பற்றி நான் கவலையப்பட முடியாது. கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் நான் கீழ்ப்படிந்தனால் வேதத்திற்கு கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை உள்ளம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த கீழ்ப்படிதலும் விசுவாசம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்மளை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம சாதாரணமா ஆராதனைக்குரிய காரியங்கள் ஒரு மனிதனுடைய கிறிஸ்தவத்தினுடைய என்ன சொல்றதுங்க, இதெல்லாம் அவன் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள், கடமைகள். அது நிறைவேற்றிட்டதுனால நான் கிறிஸ்தவன் ஆயிடுச்சு, இதனால பரலோகம் போயிடுச்சு இல்ல. அதை தாண்டி உன்னை ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். வாசிக்கலாம். 1 சாமுவேல் எழுதின புத்தகம் 15வது அதிகாரம் 22 இருந்து 23 வசனங்கள் வரை. 1 சாமுவேல் 15 22 இருந்து 23 வசனங்கள் வரை. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை காட்டிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிறோம் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் இடத்தை பார்க்கிறோம் செவி கொடுத்தலும் உத்தமம். அப்ப வேதம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது? நான் ஆராதனைக்குரிய கடமைகளை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகிறோமே, அதை தாண்டிலும் பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. புரியுதுங்களா? பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம், அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, வாசிக்கலாம். அது ஏன் அந்த காரணம் நடந்துச்சு? 1 சாமுவேல் எழுதின புத்தகம் 13வது அதிகாரம் 5 இருந்து 8 வசனங்கள் வரை வாசியுங்கள். பெலிஸ்தியர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணும்படி பாளையம் இறங்கினார்கள். கண்டபொழுது நெருக்கத்தினாலே ஒளிந்து கொண்டார்கள். எபிரேயர் சிலர் போனார்கள். சவுலோ சவுல் கில்காலில் இருந்தான். ஏன் காரணம் என்னன்னா, சாமுவேல் வர்றேன்ட்டாரு. நான் வர்றேன்பா, வந்து பலியிடணும்பா, வந்ததுக்கு அப்புறம் யுத்தம் ஆரம்பிக்கலாம்பான்னு சொல்லிட்டாரு. இப்ப ஜனங்கள்லாம் பக்கத்துல இருக்கவங்க என்ன பண்ணாங்க? பதட்டத்துல இருக்கிறாங்க. வாசிங்க 8 வசனம். சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவருக்கு பின் சென்றார்கள். 7 நாள் மட்டும் காத்திருந்தான். வரவில்லை, சிதறி போன. இப்ப என்ன வந்துச்சு பாருங்க. சாமுவேல் வல்லனோன எதிரிகள் வந்துட்டாங்க. சாமுவேல் வல்ல பலியிடணும், பலியிட்டு யுத்தத்துக்கு போகணும். ஒருத்தரிங்கானமே என்ன பண்றது? ஒரு பதட்டத்துல இருக்கிறான். ஜனங்களை பாக்குறான். எல்லாம் அவங்க பாட்டுக்கு என்ன பண்றாங்க? எல்லாம் 7 நாள் ஆச்சு இன்னொன்னு காணாமன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? போய்கிட்டே இருக்கிறாங்க. இவன் பார்த்தான், ஐயோ போயிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு உடனே இவன் என்ன பண்றாங்க? சர்வாங்க தகனப்படியை செலுத்த ஆரம்பிக்கிறான். அப்ப என்ன நடந்ததுன்னா, கீழ்ப்படியாமை அவனுக்குள்ளே வந்தது. காரணம் என்ன? சாமுவேல் தான் வந்து என்ன செய்யணுங்க? பலி செலுத்தல். ஒரு ஆசாரியன் பலியிட வேண்டியதை ஒரு யார் பண்றாங்க? ஒரு அரசன் பலியிட ஆரம்பிக்கிறான். தேவ சட்டத்திற்கு கீழ்ப்படியாமல் போனபடினாலே கழுதை தேடி போன ஒரு மனிதனை அரசாட்சியாய் மாற்றினது. அதை விட்டு இவன் இறங்கி போகிறான். சவுல் என்ன பண்ணாரு? கழுதை தேடி தான் போனான். அவன் ஆண்டவர் கிருபையா அவன் என்ன பண்ணாரு? ராஜாவா முதல் ராஜாவாக அவர் உருவாக்குனாரு. அவன் இவ்வளவு தூரம் கழுதை தேடி போனவன ராஜாவா உருவாக்குனவரு. சாமுவேல் வர கார தாமதமானா என்ன? ஆண்டவர் யுத்தம் செய்ய மாட்டாரா? நம்பல, கீழ்ப்படியல. உடனே என்ன செஞ்சிட்டாங்க? இவன் பலி செலுத்த ஆரம்பிக்கிறான். முதல் தவறை செய்கிறான். 2வது 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளிலும்
அவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். தப்ப வைத்தார்கள். இப்ப என்ன சொல்றாங்க? அமலேக்கியரை போய் கொன்னுடு, ஒருத்தனை விட்டுறாத. ஆணா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, இங்க இருக்கிறதான எல்லா விதமான மிருக ஜீவனா இருந்தாலும் கொன்னுடு. கஷ்டமா இருக்குல்ல? ஆண்டவர் போய் ஒரு அமலேக்கு அப்படியே ஒரு குழுவே என்ன பண்ண சொன்னாருங்க, கொன்று விட வேண்டும் என்கிறார். இது காரணத்தை என்கிட்ட பின்னாடி கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனா இப்ப சொல்லுகிறதுக்கு நேரம் இல்லை. ஏன் கொல்ல சொன்னாரு அப்படிங்கிறது நிறைய காரியங்கள் இருக்கு. ஒரு பெரிய குரூப்பைய ஒண்ணு கூட இருக்காம கொன்னுடுன்னு சொன்னதுக்கு காரணம் இருக்குது. சரி, ரைட், ஓகே. அப்ப இது கொன்னுடுன்னு சொல்லும் பொழுது ஜனங்க என்ன சொன்னாங்க? ஆடு நல்லா கொளுத்த ஆடா இருக்காப்ப, இது என்ன பண்ணிடலாம்? பலி செலுத்தலாம். அப்பனா பலி செலுத்தலாம் என்ன அர்த்தங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? மூணுல ஒண்ணு நமக்கு தானே. ஆண்டவரா சாப்பிட போறாரு, கொஞ்சத்தை கொடுத்துட்டு மிச்சம்லாம் யாருக்கு? அதனால என்ன பண்ணாங்க? நல்ல கொளுத்ததா பார்த்து என்ன பண்ணிட்டாங்க? எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்ப பாக்குறான், ஆடு சத்தம் கேக்குது, என்னடா சமாச்சாரம்? இல்ல, ஜனங்க இதெல்லாம் ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படியாக. அப்ப ஆண்டவர் எதை நம்புறாரு நினைச்சிட்டு இருக்கிறாங்க? ஆட்டுக்குட்டியை நம்பிட்டு இருக்கிறாரு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஏதாவது எனக்கு பலி செலுத்துவாங்களா, ஏதாவது எனக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடுப்பாங்களா, இப்படி ஆண்டவர் ஏதோ ஏங்கிட்டு இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இவன் என்ன செய்யறாங்க? கொடுத்த கண்டுகளை கொண்டு வந்தான். விசுவாசமே இல்ல ஆண்டவர். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் தான் செய்யணும். அவன் ஆண்டவர் சொன்ன வசனத்தை விசுவாசிக்கவில்லை. முதலாவது கீழ்ப்படியவில்லை, இரண்டாவது விசுவாசிக்கவில்லை. அவன் ராஜ்ய பாரத்தை இழந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்றைக்கு நம்முடைய விசுவாசமும் கீழ்ப்படிதலும் குறைகிறதோ நம்முடைய ஆசீர்வாதங்களும் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். நான் அடிப்படையான காரியங்களை, நான் ஆராதனைக்குரிய காரியங்களை செய்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு நான் இங்கே ஏமாந்துடாதீங்க. இது ஃபண்டமெண்டல், எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு காரியம். நம்ம வீட்டை வெளியில போனோம்னு சொன்னா பேண்ட் சட்டை போடுறது எவ்வளவு அவசியமோ அதே போல ஒரு சர்ச்சுக்கு வர்றவங்க ஜெபம் பண்றதும் வேத வாசிக்கிறதும் ஆராதனைக்கு போறதும் இயல்பான காரியம். இது ஒரு பெரியதா நினைச்சிடாதீங்க. இதை தாண்டி இருக்கிற காரியம் தான் கீழ்ப்படிதலும் விசுவாசமும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் லூக்கா எழுதின புத்தகம் 18வது அதிகாரம் 11 இருந்து. லூக்கா 18வது அதிகாரம் 11 இருந்து. தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், அவர் மற்ற மனுஷரிடம் போல ஆயக்காரனை போலவும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்ப பரிசேயனுடைய ஜெபம் எப்படி இருக்குங்க? பேசிக்கு. நான் தசமபாகம் கொடுக்கிறேன்ல, நான் உபவாசம் செய்கிறேன்ல, நான் ஆலயத்துக்கு போறேன்ல, இப்படி இவனுடைய வாழ்க்கையை இதுதான் சொல்லிட்டு தெரியுறான். இப்ப இது ஆண்டவருக்கு தேவையான்னு சொன்னா இன்னொரு மனுஷன் ஒரு தேவையானதை செய்யறான். அதையும் வாசிக்கலாமா? 14. அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான். அவன் என்ன சொல்றான்? 13வது வசனம், ஆயக்காரன் துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகி எனக்கு இரக்கமாயிரும். அவன் ஒருத்தன் நின்று சொல்றான், நான் பாவிங்கிற ஒரு உணர்வோடு கூட பேசுகிற ஒரு மனிதனை தவிர்த்து எல்லாத்தையும் செய்கிற ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க முடியவில்லை ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் முதல்ல சொன்ன வார்த்தைய இவன் அல்ல, அந்த வார்த்தை கொஞ்சம் கவனிச்சிங்க பாத்தீங்கன்னா போதும். சர்ச்சுக்குள்ளதான் ஆண்டவர் இருப்பாருங்க. அப்ப ஆலயத்துல ஆண்டவர் இருக்கிற என்ன பண்ணிட்டாருங்க? இங்க ஒருத்தன் வாசல்ல நின்று பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் என்ன அவனை போலல, இவனை போலல, இவனை போலல, இங்க ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஒருத்தன் வாசல்ல போயிட்டு, ஆண்டவரே எனக்கு ஒண்ணும் தெரியல ஆண்டவரே, நான் தப்பு போயிட்டு வாசல்ல நிக்கிறது கூட நான் தகுதியில தங்க புலம்பிட்டு இருக்கிறான். இவர் என்ன பண்ணிட்டாருங்க? குடு 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 குடுன்னு முன்னாடி அங்க என்ன பண்ணிட்டாரு? வாசலுக்கு போயிட்டாரு. அவன் பக்கத்துல போய் நின்றுட்டு இப்படி என்ன சொல்றாருங்க? அவன் அல்ல, எவன் அல்ல? சற்றுக்குள்ள இருக்கிறவன் அவன் அல்ல, இவனே நீதிமாக்கப்பட்டான். அப்ப யார்கிட்ட போய் நிக்கிறாருங்க? இதுதான் ஆண்டவர். சடங்கு செய்கிறவனையும் ஆராதனைக்குரிய காரியங்களை செய்கிறவன் மட்டும் ஆண்டவர் இல்லைங்க, அதை காட்டிலும் மேலான ஒன்றை ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதெல்லாம் செஞ்சா அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாருங்க. வாசிக்கலாம் லூக்கா எழுதின புத்தகம் 13வது அதிகாரம் 25 இருந்து 27 வரையிலும். வீட்டு எஜமான் கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே 13 25 இருந்து 27
ஆண்டவரே ஆண்டவரே ஆ. எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று ஆ. சொல்லி கதவை தட்டும் பொழுது அவர் பிரதியுத்தரமாக ஆ. நீங்கள் எப்படித்தாரோ ஆ. உங்களை அறியேன் என்று சொல்லுவார். ஆ. அப்பொழுது நீங்கள் உங்களுடைய சமூகத்தில் போஜனம் பண்ணினோமே, உங்களுடைய சமூகத்துல போஜனம் பண்ணணுமே, எங்கள் வீதிகளில் போதனம் பண்ணினீரே, நீங்க வீதியில வந்து போதனம் பண்ணீங்களே சொல்வீர்கள். ஆனாலும் அவர் நீங்கள் எப்படித்தாரோ உங்களை அறியே அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்க. என்ன சொல்றாங்க? ஆண்டவரே உன்னோட கூட திருவிருந்தெல்லாம் ஐக்கியமா பந்தி எல்லாம் எடுத்தோம்ல, நீங்க தெருவுல எல்லாம் வந்து பிரசங்கம் எல்லாம் பண்ணீங்கல்ல, அப்ப நாங்கெல்லாம் நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே. ஒரு ஆண்டு என்ன சொல்றாங்க? அக்கிரம சிந்தைக்காரரே. எங்க இருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்ம முன்னாடி கொண்டு வச்சுக்கிறோம். இதெல்லாம் செஞ்சுட்டா ரொம்ப பெரிய கில்லாடின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் வேற ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்க. வாசிக்கலாம். மத்திய எழுதின புத்தகம் 7வது அதிகாரம் 21 இருந்து வாசிங்கள். இதை போலவே இன்னொரு காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால் நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியேன். பாருங்க, அவரோடு கூட பந்தியில இருந்தாலும் கண்டுக்கலங்கிறாரு. வாசல்ல வந்து ஆண்டவர் நீங்க பேசுறீங்கன்னு சொன்னாலும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால நாங்க தீர்க்க தரிசனம் ஊத்தாலும் நம்ப மாட்டேங்கிறாரு. அற்புதம் செஞ்சாலும் நம்ப மாட்டேங்கிறாரு. என்ன சொல்றாரு? நீங்க எல்லாம் அக்கிரம சிந்தைக்காரர். இதெல்லாம் நமக்குள்ள இருக்கும். ஆனா இதை தாண்டிதான் ஒன்றை எதிர்பார்க்க. திரும்ப திரும்ப சொல்லுறது என்ன சொல்றேன்னா, நீங்க பேசிக்கா இருக்கிறத வச்சுக்கிட்டு நாம் கிறிஸ்தவர்கள் அல்லது நாம் விசுவாசி என்கிறதை காட்டிலும் வேறொன்றை நம்மள்ட்ட எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். சரி, இப்ப வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் என்ற புஸ்தகம் 5வது அதிகாரம் 10 இருந்து 12. ஏன் இந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு காரியத்தை வாசிக்கலாம். நீ போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, மாறி சுத்தமாவா என்று சொல்ல சொன்னார். அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு அவர் வந்து வெளியில வந்து தேவனுடைய வந்து சொல்லி என்ன சொன்னாரு? இல்ல, அந்த திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. வெளியே வந்து நின்று தொழுது தடவி உனக்கு ஏன் நினைச்சான்? புரியுதுங்களா? குஷ்டரோகம் நீங்கன்னு போறான். அவன் சொன்னதை கேட்க வேண்டியதானே. இப்ப இவர் என்ன நினைக்கிறாருங்க? அந்த ஊழியக்காரர் வெளியில வந்து பிதாவே நோக்கி கொஞ்சம் அந்நிய பாஷையெல்லாம் பேசி ஒரு அபிஷேகத்துல நிறைஞ்சு கைய புடிச்சு தொட்டு எண்ணெயெல்லாம் வச்சு குழப்பி என்ன பண்ணாங்க? தொட்டு தடவி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கட்டிக்கிட்டு ஜெபம் பண்ணாதான் சுகமாகுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். ஓன் நினைப்பு எதுக்கு? அதெல்லாம் ஆண்டவர் கேட்கல. அவன் சொன்னது என்னங்க? அப்படியே யோர்தான்ல குளிச்சுட்டு போப்பான்ட்டாங்க. ஆண்டவர் அற்புதத்தை சாதாரணமா தான் செய்வாரு. நம்ம மல்லு கட்டிட்டுலாம் என்ன செய்ய மாட்டாருங்க. அதுக்கு பேர் தான் அற்புதம். ஆமே, ஒரு பெரிய கஷ்டமான காரியம் செஞ்சு அற்புதம் சொல்ல, ரொம்ப எளிமையா ஒரு பயங்கரமான ஒரு நடக்க முடியாத ஒரு காரியத்தை செய்யறது தான் அற்புதம். சிம்பிளா செய்யற காரியம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ போ. ஆண்டவர் சொல்லும்போது கூட 10 குஷ்டரோகம் இருக்கும்போது என்ன சொன்னாருங்க? நீங்க அப்படியே போப்பா, சுகமாயிருவீங்க கூட ஆசிரியர்கிட்ட காட்டுனாரு. போற வழியில சுகமாயிட்டான். இதுதான் அற்புதம். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு ஜெபம் பண்ணணும்னா கையை தலையில கையை வச்சு, என் தலையெல்லாம் கையை வச்சு ஜெபம் பண்ணாம விட்டுட்டாருங்க இல்லைங்களா? ஒரு எண்ணம் இருக்கும். எங்களுக்கு ஒரு முறை ஒரு மீட்டிங் நடக்கும் பொழுது அவர் சொன்னாரு, நாங்க எல்லாரும் தலையிலும் நான் கையை வச்சு ஜெபம் பண்ண போறேன்னு ஒருத்தர் சொன்னாரு. நாங்களும் எல்லா தலையும் கையை வச்சு ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லிட்டே இருக்கிறாரு போல இருக்கு. நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் பார்த்தா அவர் கையை வச்சோன்னு எல்லாம் தாட்டு கூட்டுன்னு எல்லாம் கீழே உடுதோன்னு என்ன பண்ணிட்டாரு? மேலே ஏறி ஓடி போயிட்டாரு. மேலே ஏறி ஓடி அங்க இருந்து எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு. நான் தலையில கையை வச்சுன்னு சொன்னாரு. இவர் என்னடா தலையில கையை வைக்காம போயிட்டாரு? பொதுவா ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு. என்னடா இது நல்லா இல்லையே. இது ஏன் நினப்பு? ஜெபம் எங்க இருந்தாலும் என்ன செய்யுங்க? பதில் கொடுக்கும். அது ரத்தனா குலோபுல இருந்தாலும்
நீங்க இங்கே ஜெபம் பண்ணா எப்படிங்க? வந்து ரத்னா குளோபல்ல வந்து அங்க என்ன பண்ணுங்க, வென்டிலேட்டர்ல இருக்கிறவனை பார்த்து கைய வச்சு நீங்க ஜெபம் பண்ணாதான் போகும்னு நாம நினைக்க வேண்டாம். சபையில நின்று ஆராதனை ஜெபம் பண்ணாலும் என்ன ஆகுங்க? தேவ வல்லமை புறப்படும். அல்லேலூயா. அதுதான் அற்புதம். நாம் இந்த அற்புதத்தை தான் நாம கொண்டு வரணும் நம்முடைய வாழ்க்கையில. இதை விட்டுட்டு நாம யோசிக்கிற காரியத்தை ஆண்டவர் செயல்பட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் பாத்தீங்களா, இதுலதான் தோத்து போயிடுவோம். அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் உங்களிடத்துல இருக்கிற மாற்றம் சாதாரண அடிப்படை அல்ல, அதை தாண்டி மேலான காரியத்தை சிந்திக்க ஆரம்பியுங்கள். அல்லேலூயா. வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 5:11 எடுத்து வாசிங்க. அதுதான் நம்ம வாசிச்சோம். சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின புத்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. யோவான் 5:7. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் பொழுது விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ள வேற ஒருத்தன் முந்தி என்ன பண்ணிட்டான், இறங்கிடுறா. இவ என்ன கேக்குறாரு ஆண்டவர் வந்து போய் என்ன செய்யணும் கேட்டாரா? அதுதான் கேட்டாரு. அவனுக்கு பிரச்சனை 37 வருஷம் வியாதியோட பண்றான், தூக்கி போறது கூட ஆள் இல்ல, கஷ்டப்பட்டு படுத்து கிடக்குறான். இப்ப ஆண்டவர் கேக்குறாரு, ஏய் நீ சுகப்படைய விரும்புறாயா? என்ன சொல்லணும்? ஆமா ஆண்டவரே சுகம். இவன் பாரம்பரியம் வந்துச்சு உனக்கு. ஆண்டவரே இந்த குளம் தண்ணியில கலக்கும் பொழுது ஒரு தேவதூதன் வந்து கொண்டு வந்து விடுவான். அப்ப யாரு முதல்ல இறக்குறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்ப ஏசுநாதர் என்ன பண்ணணுங்க? அந்த படியிலே உட்காந்துக்கணும். எப்ப தேவதூதன் வராரோ பார்த்து சீக்கிரமா போய் தூக்கி கொண்டு போய் என்ன பண்ணுங்க? இப்படிதான் எதிர்பார்க்கிறானா? அப்படிதான் அவன் எதிர்பார்க்க. சோத்திரம் உண்டாவதாக. அதான் எதிர்பார்க்கிறான். ஏன் லூசு பேல நீ எந்திரனா எந்திரிச்சு போயிட்டு இருக்கா? சுகமடையா? ஆமாண்டவரே சுகமடைய வேணும்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. இவன் இருக்கு வியாக்கியானம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இப்ப ஆண்டு என்ன சொன்னாரு, இவன்லாம் அப்படிலாம் சொன்னா சரியாரு, நீ படுக்கையை சுத்திட்டு போப்பா முதல்ல அப்படின்றாரு. இவர் என்ன பண்ணிட்டான், உடனே படுக்கையை சுத்திட்டு போயிட்டான். இந்த படுக்கையை சுத்தி வேதத்துல ஒரு ஏதாவது ஒரு எழுத்து இருக்குன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். படுக்கையை சுற்றி கொண்டு எழுந்து அப்படிதான் சொன்ன. என்ன சொன்னாரு? படுக்கை எடுத்துக்கொண்டு. இந்த வசனத்துல அப்படியே தொடர்ந்து வாசிங்கன்னா நிறைய இடத்துல படுக்க படுக்க படுக்கன்னு வரும் இல்லைங்களா? அது வந்து என்னன்னு கேட்டா இந்த ஓய்வு நாளை பத்தின ஒரு கிளியரன்ஸுக்காக ஆண்டவர் கொடுக்கிறாரு. இதை இது பார்க்கும்போது நிறைய ஸ்டடியில தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதை வந்து நியாயப்பிரமாணத்தின்படியா ஓய்வு நாள்ல போகலாமான்னு கூட இந்த வெயிட்டு தூக்கிட்டாங்கிறது, அதுதான் படுக்க. அதனால படுக்க படுக்கன்னு திரும்ப திரும்ப வந்துருக்கும். சரி ஓகே நீ இழந்து போடானா எந்திரிச்சு போயிட்டான். இப்ப ஆண்டவருக்கு அவனை எந்திரிக்க வைக்கிற பெரிய சிரமம் இல்லைங்க. இதுக்கு தேவதூதன்லாம் உனக்கு கலக்கணுங்கிற அவசியம் அல்ல. அப்போ நம்முடைய சிந்தனை எங்க இருக்குன்னா ஹைலைட்டா இருக்கும். நம்ம பாக்குறோம், மாடர்னா விரும்புறோம். நம்ம மொபைல் கூட நம்ம என்ன பண்றாங்க, அப்டேட்டா வச்சிருக்கோம், பட்டன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறது. நம்ம என்ன செய்யறதுங்களா விரும்பல. நமக்கு ரொம்ப காஸ்ட்லியா போயிடுச்சு ஐபோன். அதனால நம்ம என்ன பண்ணல, அந்த இடத்துக்கு எல்லாம் போகாம என்ன பண்றோம், ஓரளவு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு என்ன பண்ணிடுறாங்க, நம்ம ஒரு அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஏன்னா இதுதாங்க எனக்கு எல்லாத்துக்கும் சரியா வருது அப்படின்னு அப்டேட்டா பண்ணிடுறோம். அப்போ இந்த விசுவாச வாழ்க்கையிலும் நீங்க பழைய காரியங்கள் அல்ல, உங்களோட வாழ்க்கை அப்டேட் ஆகிங்க. உங்களுடைய விசுவாசத்திலும் உங்களுடைய கீழ்ப்படிதலும் நீங்கள் அதிக அதிகமாக பெருக 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 ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். வாசிக்கலாம். மத்திய எழுதின புத்தகம் 10:16 எடுத்து வாசிங்க. மத்தேயு 28:19 வாசிங்க. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகள். ஆண்டவர் 2 காரியங்கள் என்ன சொல்லிருக்காரு, நீங்க போன்னு சொல்லிட்டாரு. ரைட்டுங்களா? இப்ப இந்த போன்னு சொல்லும் பொழுது நம்ம கூட ஆண்டவர் என்ன செய்யறாருங்க, இருக்கிறார், நம்மளை கவனிக்கிறவரா இருக்கிறார். 40 வருஷம் உங்களை கானான் தேசத்தை கொண்டு போகிறேன்னு சொன்னவர் நம்ம பின்னாடியே தான் என்ன செஞ்சுட்டு இருக்காருங்க, அவர் வந்துட்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுபோல நம்மளை போன்னு சொன்னவரு. அதனாலதான் ஏன் இந்த வசனத்தை நான் எடுக்கிறேன்னு சொன்னா, அவர் சீசர்களை பார்த்து சொல்றாரு, நீ 2 சட்டை எடுத்துட்டு போத, ஒரே சட்டை எடுத்துட்டு போ, கைத்தறி எடுத்துட்டு போகாத, என்ன பண்ணு பாதரட்சைய ஓடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டு திரும்ப வந்து கேக்குறாரு, ஏப்பா ஏதாவது குறை இருக்குப்பா, நான் ஒண்ணு இல்லைன்ட்டு.
அதான் சொன்னார். ஆண்டவர் போன்னு சொன்ன வெறுமனை போ சொல்லுங்க, உங்க பின்னாடி ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் வெறுமையானவர்களாக இருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதன் திரும்ப இருநாதரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். எலியா படுத்துட்டாரு, அவர் பெரிய காரியம் செஞ்சுட்டாரு. என்ன பண்ணிட்டாருங்க? மழையை நிறுத்தினாரு, திரும்ப மழை பெய்ய வச்சாரு. அங்க இருக்கிற என்ன பண்ணாங்க? மேல இருந்து அக்னியை இறக்குனாரு. சாரிபாத் வீட்டுல போய் என்ன பண்ணிட்டாருங்க? அப்பத்தெல்லாம் நிறைச்சு கொடுத்தாரு. இப்ப இதெல்லாம் பண்ணிட்டாரு. இந்த காரியத்தெல்லாம் செஞ்சோன்னே அப்பா என் வேலை முடிச்சுட்டு போய் என்ன பண்ணிட்டாருங்க? எசபேல் ஒரு ரவுண்டு கட்டி அடிச்சோன்னு என்ன பண்ணிட்டு அம்மா அவன் எங்க இருந்தாலும் பிடிச்சிட்டா வெட்டி சாய்க்கணும் நீங்க சொன்னோன்னு என்ன பண்ணிட்டாரு? இவரு உளுந்து ஓட ஆரம்பிச்சுட்டாரு. இவ்வளவு அற்புதம் பண்ணாலும் என்ன பண்ணிட்டாருங்க? விரண்டு ஓடுறாரு. ஓடி போய் ஒரு இடத்துல சூரஜெட்டில போய் என்ன பண்ணிட்டாரு? முடியலப்பா, படுத்துட்டாரு. அங்க படுத்து நல்லா தூங்கிட்டாரு. தட்டுறாரு தேவதூதனை, ஏன்டா இந்த சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க? அங்க போற இடம்லாம் அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறவர் தான் ஆண்டவருக்கு இல்லைங்களா? சாரி பார்த்து விட்டுல தான் கொடுக்கணும், கேரி தட்டங்களா தான் கொடுக்கணும், சூரஜெட்டில் உட்காந்து அவனுக்கு அதான் கொடுக்கணும். இவன் என்ன பண்ணான்? சாப்பிட்டு திரும்ப ஓட்டுறான். திரும்ப 2ஆம் தரம் தட்டி எழுப்புறாரு. எப்பா நீ போக வேண்டிய தூரம் ஜாஸ்தி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி திரும்ப சாப்பாடு வைக்கிறாரு. அப்ப சாப்பாடு என்னங்க? அவனுக்கு வேண்டியதை எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து உனக்கு நான் சொன்ன வேலையை செய்ய அனுப்பிட்டே இருக்கிறாரு. என்ன வேலைங்க அது? வாசிங்க 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 15 இருந்து 16. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவை ஒருத்தன் அபிஷேகம் பண்ணணும்பா. பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜா அங்க ஒருத்தனை அபிஷேகம் பண்ணி, இங்க ஒருத்தனை அபிஷேகம் பண்ணும். 2 பேரும் நீ ராஜாவை அபிஷேகம் பண்ணும். 10வது ஆபேல் மெகோலா ஊரானான சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்துல என்ன பண்ண? தீர்க்கதரிசியா என்ன பண்ண? அபிஷேகம் பண்ணு. அப்ப எலியாவுடைய வேலை வேறு, அவன் செய்திருந்ததான வேலை வேறு. அதெல்லாம் செஞ்சுட்டு என்ன பண்ணிட்டான்? இதுதான் என்னோட முடிஞ்சிருச்சு போல இருக்கு உழுந்து ஓட ஆரம்பிச்சுட்டான். இல்ல, உன் தூரம் தூரம் ஜாஸ்தி, நீ இன்னும் போக வேண்டிய தூரம் ஜாஸ்தி. நீ இதோட நிக்காத, நீ போய் ராஜாவை அபிஷேகம் பண்ணணும், நீ தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணணும் என்று சொல்லி அவனை ஒரு பெரிய நிலைக்கு ஆண்டவர் கொண்டு போகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நம்ம சிந்திக்கிறோம் ரொம்ப கஷ்டமான காரியத்தான் சிந்திக்கிறோம் இல்லீங்களா? சாதாரணமா அந்த குடியில் வச்சிருக்கோம் தெரியுங்களா? கிறிஸ்துமஸ் குடியில் வச்சிருப்பாங்க தெரியுங்களா? வச்சிருக்காங்க. அங்க யோசேப்போடைய பொம்மை இருக்கு தெரியுங்களா? அவர் கையில குச்சி இருக்கும். அவர் வயசான தாடியெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க? அதுவும் இந்த குடியெல்லாம் வச்சுக்கும் என்ன பண்ண தாடியை வெள்ளைய என்ன பண்ணுவாருங்க? மாத்திருக்கீங்களா? பத்துலையா? வயசானவர் வரா, இளமையா வருவாராங்க? வயசானவர். யோசேப்பு வயசானவர் வருவாரு. ஏங்க புது கல்யாணம் பண்ண இருக்கிறாரு, இன்னும் முதல்ல அவர் டெலிவரி ஆகல, 2வதுல தான் அவர் குழந்தைய பிறக்க போகுது. அப்பதான் கல்யாணத்துக்கு நிச்சயம் இருக்கிறார். எப்படிங்க தாடி வச்சிருப்பாரு? நரத்து தாடி எப்படிங்க இருக்கும்? புரியுதா இல்லையா? இன்னும் வயசான மாதிரி குச்சியை தூக்கி கையில வச்சிருக்கோம். இதுதான் நம்ம நிலைமை. நம்ம யோசிக்கிற அந்த அளவுலாம் யோசிக்க மாட்டோம். அங்க கொண்டு போய் யாரை வச்சிருக்கிறோம்? ராஜாவையும் ஒரு இடத்துல வச்சிருக்கிறோம், மேய்ப்பரையும் கொண்டு ஒன்னா வச்சிருக்கிறோம். ராஜா பார்த்தது வீட்டுல அப்படிங்க. ஆமா, வீட்டுக்கு போய் தான் பணிஞ்சு கொண்டாங்கன்னு போட்டிருக்குது. மேய்ப்பர்கள் பார்த்தது எங்க பார்த்தாங்க? வயல்வெளியில. வயல்வெளியில சொன்னது முன்னணியத்துல பார்த்தாங்க. இப்ப 2 பேரையும் ஒன்னா சேர்த்து என்ன பண்ணிட்டாங்க? எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வந்து தேவதூதர்ல கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஒட்டகம் இருக்கும், ஆடு இருக்கும், மாடு இருக்கும், எல்லாத்தையும் கொண்டு வந்து யோசேப்புக்கு ஒரு கையில கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க? ஆமா. அப்ப இந்த ராஜாக்கெல்லாம் வர்றாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க? பொக்கிஷத்துல வருவாங்க. நம்மகிட்ட ஒரு பொட்டி மாதிரி வச்சிருப்பாங்க ஒண்ணு. அவன் பொக்கிஷத்தை திறந்துன்னு சொல்லிருக்க. பொக்கிஷம்னா என்னங்க? சும்மா ஒண்ணு இந்த மாதிரி இருக்குமா? அவன் இங்க இருந்து ஒரு ராஜாவை பாக்குறதுக்கு வர்றாங்க. யூதரில் ராஜா பிறந்திருக்கான்னு ஒரு ராஜாவை பார்க்க வரான். இத்தனோட தூக்கிட்டு வருவாங்க, பொக்கிஷமா எடுத்துட்டு வருவான். நம்ம ஏதோ மாடலுக்கு வச்சுட்டோம்னு என்ன பண்றாங்க? நம்மளும் கிறிஸ்துமஸ், மேரி கிறிஸ்துமஸ், நாங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடே. அப்பா இது இல்லையா கிறிஸ்துமஸ்? உனக்குள்ள கிறிஸ்துமஸ் வந்திருக்கிறாரா? நமக்குள்ள இயேசுநாதர் வந்திருக்கிறாரா? இதுதான் கிறிஸ்துமஸ். நாம இன்னும் விளையாட்டுத்தனமா இருக்கிறோம். இல்லங்க, நம்மளை பயன்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். ரெட்டிப்பாக வல்லமையான ஒரு மனிதனாய் பயன்படுத்த விரும்புகிறார். நாம இருக்கிறத சும்மா தோண்டுக்குள்ளே நின்றுட்டு இருக்கிறோம். இல்லங்க, உங்களை விட்டு கொடுங்க.
நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க, ஆண்டவரை விசுவாசிச்சு பாருங்க, உங்களுடைய கரங்களிலே ஆண்டவர் வல்லமைகளை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க 1 சாமுவேல் புத்தகம் 17வது அதிகாரம் 33 36. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றார். தாவீது சவுலை பார்த்து அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த பொழுது அதன் தாடியை பிடித்து அடித்து கொன்று போட்டேன். கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் ஒன்றை போல இருப்பான். ட்ரைனிங் கொடுத்தாச்சுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க பின்னாடி பாருங்க, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு ட்ரைனிங் கொடுத்திருப்பாரு. தாவீதை வல்லமையான ஒரு காரியத்தை செய்ய வைக்கும் பொழுது, கோலியாத்தை செய்ய வைக்கும் பொழுது, அவன் ஒரு சிங்கத்தையும் கரடியையும் அவன் கொன்று போட்டவன். அல்லேலூயா. அந்த இடத்தை தாண்டி தான் ஒரு ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் அங்கேயே கொண்டு போனார். நம்ம வாழ்க்கையில பாருங்க, உங்களுடைய விசுவாசத்திற்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கும், நீங்கள் கீழ்ப்படிதலுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அதுதான் உங்களுடைய அடிப்படை. அந்த அடிப்படையை நீங்கள் பின்பற்றி நீங்கள் எழும்புவீர்களானால் உங்கள் கரங்களிலே கோலியாத் மாண்டு போவான். அல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி அவன் நிக்க முடியாதுங்க. இதைத்தான் வேதம் சொல்கிறது. அப்படி தேடி பாருங்க, என் வாழ்க்கையில ஆண்டவரே, என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, நான் கீழ்ப்படியும் போது என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, நான் விசுவாசிக்கும் போது என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, தேடி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். சிங்கத்தையும் கரடையும் வெட்டினவனுக்கு இந்த கோலியாத் எம்மாத்திரம். அந்த தைரியம் அப்ப வரும்னு சொன்னா, அதை ரெண்ட நீங்க பாத்தீங்கன்னா தான் வரும். இது ரெண்டு மறக்கடிச்சு போச்சுன்னா தெரியவே தெரியாது. ஆமா, சவுல் ராஜா தானுங்க. அவன் அங்க ஆனா இவன் இங்க முந்திச்சு ஓடிட்டான். ஆனா இவனுக்கு என்ன தெரியுது, அங்க தெரியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்றோம், கோலியாத் தாவீது என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சின்ன கோலியாத் எத்தனை வயசு இருக்கு, தாவீதுக்கு எத்தனை வயசு இருக்குங்க, குறிப்பிட்டு எவ்வளவு ஒரு மதிப்பா சொல்லுங்க. 14 வயசு. 14 வயசு எப்படி சொல்றீங்க? இளம் வயசு இல்ல, ஏதோ 14 இளம் வயசுனா 14. நீங்க அந்த பகுதியில கொஞ்சம் முன்னாடி வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ஒருத்தன் ஆவி வந்துருச்சு. ஒருத்தன் ஈசாயின் மகன் ஒருத்தன் இருக்கிறான், தாவீதுன்னு இருக்கிறான். அவன் சௌந்தரியம் உள்ளவன், அவன் யுத்த வீரன் போட்டுருக்கும். ஆமே. நம்ம கோலியாத்துக்கு முன்னாடி நிக்கிற பையனை தோண்டு பயிர மாதிரி வச்சிருக்கோம். நம்ம எல்லாம் அப்படித்தாங்க, பைபிளை சரியா படிக்காதனால தாவீது சின்ன பிள்ளை. நம்ம ஆண்டவரை என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், ஏழையா இருக்கிறான். ஒரு நாள் அவர் ஏழை இல்லைங்க, அவர் ராஜ குடும்பத்துல பிறந்தார். அவங்களுடைய வாழ்க்கையே வேற. நம்ம படிக்கிறதுக்கும் நம்ம சொல்றதுக்கும் வித்தியாசமான காரியங்கள் இருக்கிறது. அவர் ராஜ குடும்பத்துல பிறந்தாரு. நீங்க பாபிலோன்ல போகும்பொழுது நீங்க நிறைய காரியங்கள் இருக்கு, நான் சொன்னோம்னா நேரம் பத்தாது. சரி, சோத்திரம் உண்டாவதாக. சரி, இப்ப என்ன பண்ணிட்டாங்க, சரி சோத்திரம். இப்ப என்ன நடந்துச்சு, அந்த கரடியை போலவே என்ன செஞ்சிருவான், இருப்பான், இதை கிழிச்சு போட்டுலாம். அப்ப முன்னாடியே நமக்கு என்ன பண்ணிருக்கான், ஒரு ட்ரைனிங் கொடுத்துருச்சு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ட்ரைனிங் கொடுக்காம ஒருத்தரையும் முன்னாடி தள்ள மாட்டாங்க. எப்படி கவர்மெண்டே ஒரு மிலிட்டரிக்கு ட்ரைனிங் கொடுக்காம அவன் முன்னாடி தள்ளாதோ, அதே போல நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி நமக்கு ஒரு ஆர்டர் ஒருத்தர் கொடுக்குறான்னு சொன்னா நமக்கு ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டாருன்னு அர்த்தம். ஆமே. அப்ப அந்த செஞ்சதை உணர்றதான் நம்ம இன்னும் புரியாம நின்றுட்டு இருக்கோம். சோத்திரம் உண்டாவதாக. யாத்ராம் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 15. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, புறப்பட்டு போங்கள் என்று சொல்லு. உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்துக்கு மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. பாருங்க, இப்ப என்ன சொல்லிட்டாருங்க, உன் கையை நீட்டி உன் கோலை எடுத்து சமுத்திரத்தை என்ன பண்ணு. இது கைக்கு கோலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, கையில தான் கோல் இருக்கு. சரி, சோத்திரம். ஏற்கனவே கையையும் கோலையும் அவர் ஏற்கனவே காட்டிட்டாரு. அப்பா மோசே கையில என்ன இருக்குப்பா, கோல், கீழே போடு.
கீழே போட்டார். என்ன வந்துச்சுங்க? பாம்பாயிருச்சு. விரண்டா வாழை பிடிச்சா என்ன வச்சுங்க? கோல் இருந்துச்சு. ஓ, இந்த கோல் வித்தியாசமான கோலா இருக்க, புரியுதாங்க? உன் கையில இருக்க கோலை வச்சு ஏன்டா சும்மா இருக்கிற, எடுத்து பிளந்து விடுங்கிற. ஹல்லேலூயா. அப்ப உங்க கையில என்ன இருக்குதுங்க? நம்ம கையில என்ன இருக்குங்க? கோல் இருக்குது. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன சொல்லியிருக்காருங்க இல்லையாங்க? என்னை பலப்படுத்துற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாம் செய்ய எனக்கு, சின்னவனை 1000 சிறியவனை பலத்த ஜாதி மாத்துவான் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்திருக்கிறோம். இதுவே நமக்கு பேசிக்கா இருக்கும்போது நம்ம இன்னும் சாதிக்க வேண்டிய காரியம் என்னென்னமோ இருக்குங்க. இன்னும் நான் தொங்கிட்டு கிடக்குறோமே. வாசிக்கலாம். எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 47வது அதிகாரம் 3 வசனங்கள் வரை. அந்த புருஷன் நல்லா பார்த்துட்டு வாங்க. ஒரு புருஷன் என்ன பண்றாரு? ஒரு மனிதனை கொண்டு போறாரு. எப்படி கொண்டு போறாரு? வாசிங்க. கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழங்கள் அளந்து ஆலயத்தினுடைய வாசல்ல இருந்து அளக்கிறாரு. 1000 முழம் அளந்து என்ன செஞ்சாராங்க? யாரு கடக்க பண்ணது? அந்த புருஷன் இல்லையா? அந்த தேவன் வச்சுங்க. அப்ப அளந்து 1000 முழம் அளந்து இத கடந்து போன்ட்டாரு. கடந்துட்டாரா? கடந்துட்டாரு. அப்புறம் கண்ணீர் கப்ப என்ன பண்ணாருங்க? கணுக்கால் வெள்ளம் வந்துருச்சு. நடந்து போனா கணுக்கால் வெள்ளம் தண்ணி வந்துருச்சு. இன்னும் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை அவர் தான் கடக்க பண்ணாரு. நான் கடக்கல, அவர் தான் கடக்க பண்ணாரு. இப்ப தண்ணி எவ்வளவு தூரம் வந்துச்சு? முழங்கால் வர வந்துச்சு. ஓகே. அடுத்து என்ன பண்ணாருங்க? இன்னும் 1000 முழம் நடந்து என்னை கடக்க பண்ணினார். இடுப்பளந்தது. அப்போ உங்களை கடக்க பண்ணுகிறவர் கடவுளாக இருக்க வேண்டும். ஆமென். உங்களை நீங்க நடத்தாதபடிக்கு உங்களை தேவன் நடத்துவாரானால் நீங்கள் கடுக்கால் அல்ல, முழங்கால் அல்ல, இடுப்பல் அல்ல. வாசிங்க. 1000 முழம் அளந்தார். கடக்க கூடாதபடிக்கு நீச்சாலமா இருந்தது. அல்லேலூயா. தள்ளிட்டு தான் இனிமே ஆண்டவர் போவார். நம்மள நீந்தவே முடியலங்க. அப்ப அவர் தாங்க நீச்சடிச்சு என்ன பண்ணாரு? அக்கறைக்கு நம்மளை கொண்டு போகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க கணுக்காலில இருந்தே நீங்க பயிற்சி பெற்றீங்கன்னா உங்களை ஆண்டவர் நடக்க பண்ணி இருக்கிறாரு. ஆண்டவரே இன்னும் 1000 முழம் நடங்கள். ஆண்டவரே நான் முழங்கால் அளவு வரட்டும். ஆண்டவரே இன்னும் 1000 முழங்கள் நான் அளங்க. ஆண்டவரே நான் இடுப்பளவாக வரட்டும். ஆண்டவரை இன்னும் 1000 முழங்கள் அளந்து என்னை கடக்க பண்ணுங்க. நீச்சாலமாய் என்னை நீங்களே கொண்டு போய் சேருங்கள். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய முதிர்ச்சி ஆவியானவராவே கொண்டு போகணும். அல்லேலூயா. அந்த கணுக்காலெல்லாம் கொண்டு போயிட்டே இருப்பாரு. நீச்சாலம் போனா என்னாச்சுங்க? அவரே தள்ளிட்டு போய் அக்கறையில் கொண்டு சேர்த்துருவாரு. அல்லேலூயா. அப்ப அதனால பைபிள்ல ஒரு வசனம் சொல்லிருக்கு, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான், அவனை யாரும் அறியாதிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆவிக்குரியவன் சொன்னா இந்த பேசிக்கான ஒரு இடத்துல நிக்காதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை ஆவியானவர் அழைத்து செல்கிற பிரகாரமாய் நீங்கள் போகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அநேக அற்புதத்தை காண்பீர்கள். அல்லேலூயா. அதுக்குதான் நம்ம வச்சிருக்கிறார். அதுக்குதான் நம்ம வச்சிருக்கிறார். இந்த 2024 நீங்கள் அற்புதங்களை செய்கிறவர்களாக மாறிவிடுங்கள். அல்லேலூயா. அந்த வசனத்தை தியானிங்க. அதான் சொன்னேன், இந்த புக் நீங்க வரும்போது ஒரு பேனாவையும் ஒரு பைபிள் நீங்க நோட்டையும் எடுத்து எழுதி வச்சிருந்தீங்கன்னா திரும்ப ஒரு முறை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆண்டவரே என்னை அற்புதம் செய்கிறவனாக என்னை மாற்றும் என்று சொல்லி கேட்கலாம். ரோமர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 6-7. ரோமர் 2:6-7. தேவன் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிறார். பாருங்க, அவனவனுடைய கிரியைக்கு பலன் எடுக்கிறார். நான் ஆண்டவரே நீர் என்னை நடத்தும் பொழுது என்னுடைய கிரிகள் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. ஒரு மனுஷனை ஆவியானவர் எடுத்துட்டு போறாரு பாருங்க. ரதத்தோட ஓடி போய் என்ன செஞ்சிட்டாங்க? ஏறி போயிட்டான். ரதத்துல ஏறி பேசி அவனை ஞானஸ்நானம் கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்பி பாக்குறான், ஆவியானவர் வேற ஒரு பக்கம் தூக்கிட்டு போயிட்டாரு. பைபிள் வாசிக்கிறோம் இல்லையா? எதுக்கு? அந்த மாதிரி தானே நம்மளும், பிலிப்பு மாதிரி தானேங்க நம்மளும்.
அப்ப நம்மளே அவனும் ஒரு வேலையை பார்த்தா நம்மளும் ஒரு வேலை பார்த்தா, அவனுக்கு சபையில ஒரு வேலை கொடுத்திருந்தாங்க, அது மாதிரி உலகத்துல நமக்கு ஒரு வேலை இருக்குது. நம்ம மாதிரி ஒரு மனிதன் தாங்க அவனை ஆவியான ஒரு கிரியை செய்து நடத்தி கொண்டு போகும்பொழுது உங்களையும் என்னையும் ஆவியான நடத்துவது அது நிச்சயம். அல்லேலூயா. நீங்க ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதலை கொண்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை கொண்டு வாங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் அற்புதத்தை செய்வீர்கள், செய்வீர்கள், செய்வீர்கள். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் அதற்கு முன்பதாக நாம் ஜெபம் பண்ணுவோமா? நன்றியோடு